வெற்றி சக்தி சீரியல்ல இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. பூஜா வந்து குளிர் ஜுரத்துல வந்து படுத்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து சக்தி வந்து செமையா வந்து கலாய்க்கிறாங்க. நேத்து நைட்டு நீங்க போறப்பயே நினைச்சேன். ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிப்பீங்கன்னு. எந்த பேய பார்த்து பயந்தீங்கங்கிற மாதிரி நக்கலா வந்து கேட்குறாங்க நம்ம சக்தி. இதை கேட்டோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க. போரையெல்லாம் தூக்கி போட்டாங்க. வேணாண்ணா என் கம்பளி வந்து எடுத்துட்டு வந்து குடுக்கட்டா? குளுருக்கு ரொம்ப அடக்கமா இருக்கும். உடம்பெல்லாம் விட்டு விட்டு இழுக்குதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உனக்கு என்னடி வேணும்? இங்கேருந்து மரியாதையா போ. உண்மைய ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. பார்த்துக்கங்க எதையோ கண்டு வந்து பயந்துருக்கீங்க. எப்படி இருந்தாலும் பேய பார்த்து தான் பயந்துருப்பீங்க. அம்மா இவளுக்கு எப்படிம்மா எல்லாமே தெரியுது? உடனே சரளா வந்து கேட்குறாங்க. ஆமா சும்மா நேரு போட்டு தான் வாங்குறா. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். பேயா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பூஜாவும், சரளாவும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. "ஏய்! அங்க பாரேன் வெள்ள உருவமா வந்து ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆச்சு. மூஞ்சிலலாம் வந்து பவுடர் அடிச்ச மாரியே இருந்துச்சேங்கிற" மாரி சும்மா ஒரு ஃப்ளோல வந்து சொல்றாங்க சக்தி. "அம்மா இவ கண்ணுக்கும் தெரியுதா?" "இல்லம்மா போட்டு வாங்க தான் பார்க்குறா." "சரி, சரி. பேய் கூட உங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். நான் எதுக்கு 3ஆவது விஷயம் தலையிட்டுக்கிட்டு?" "சரி என்னமோ ஒண்ணு பண்ணீங்கன்னு" சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க சக்தி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பிரியா வந்து ரூம்குள்ள வர மாரி தெரிஞ்சோனே, இவங்க 2 பேரும் கியூட்டா வந்து மயக்கம் போட்டு கீழ விழுவுறாங்க. நம்ம பூஜாவும், சரளாவும் செம்ம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி எப்படி இருந்தாலும் வெற்றிய நான் வெளில கொண்டு வருவேன்னு தான் நினச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்படி கொண்டு வர முடியும்? ஆதாரத்தையும் லாக்கர உடைச்சு அவ எடுத்துட்டா. கேட்டா என்கிட்டயே வந்து நக்கலா வந்து பேசிட்டு இருக்கா. இத வந்து முதல்ல ஸ்டேயாட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு, "ஸ்டேயா இந்த கேஸ்ல அடுத்தது என்ன பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க முதல்ல எதுவா இருந்தாலும் ஃபோன்ல வந்து பேச வேணாம். ஏன்னா பேசுனா மத்தவங்க யாரும் கேட்டுட்டு இந்த ரகசியத்த வந்து உடைச்சுருவாங்க. நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டேயா வந்து. உடனே ஸ்டேயா வந்து கூப்பிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக யாரும் பார்க்காதப்ப வெளியில வந்து போறாங்க. நம்ப சக்தி அந்த லொகேஷனுக்கு 2 பேரும் வந்துடுறாங்க. மேடம் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசணும்னு தான் நான் வந்தேன். நம்மகிட்ட இருந்தது ஒரே ஒரு ஆதாரம் தான். அந்த ரவுடிய வச்சு பேச வச்சிருந்தோம். அந்த ஆதாரம் வந்து பூஜா வந்து உடைச்சு எடுத்துட்டா. எதுல வச்சிருந்தீங்க? அவ்ளோ கேர்லெஸ்ஸாவா வச்சிருந்தீங்க? அது எப்படி மேடம் கேர்லெஸ்ஸா வச்சிருப்பேன்? அது என்னோட உசுருக்கு மேற்பட்ட ஒரு விஷயம். அந்த ஆதாரம் இருந்தா தான் கோர்ட்ல சப்மிட் பண்ணா தான் வெற்றி வந்து வெளில வருவாங்கிறப்ப, நான் எப்படி கேர்லெஸ்ஸா வச்சிருப்பேன்? லாக்கர்ல பின் நம்பர் பழைய பின் நம்பர் வந்து கேன்சல் பண்ணிட்டு, புது பின் நம்பர் தான் போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் எப்படி வந்து பூஜா வந்து எடுத்திருப்பா? எனக்கு ஒண்ணும் புரியலையே! மொதல்ல அந்த ஆதாரம் அந்த லாக்கர்க்குள்ள தான் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்படின்னு சொல்லி ஸ்ரேயா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து யோசிக்கிறாங்க. நம்ப சக்தி, எப்படியோ தெரிஞ்சிருக்கும் மேடம். அவலாம் கேடிக்கலாம் கேடி, திருட்டுத்தனம் பண்றதுல அவள மிஞ்சறதுக்கு ஆளே இல்லன்னா பார்த்துக்கங்களேன். எனக்கு என்னமோ வந்து திணியன் மேலயும், கிரி மேலயும் தான் சந்தேகமா இருக்கு. ச்சே! அவங்கலாம் அப்படிப்பட்டவங்களே கிடையாது. தன்னோட அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, முன்ன நின்னு உசுர கூட குடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமான பசங்க 2 பேரும். நம்ம அவங்க மேலலாம் சந்தேகப்பட வேணாம். அப்புறம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சுச்சு? அதுவும் பின் நம்பர போட்டு கரெக்ட்டா வந்து எடுத்திருக்கா. ஆதாரம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த ஆதாரம் எடுக்கிறதுக்காக என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கான்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு. என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்கன்னோன, அன்னைக்கு யமுனாவுக்கும் கார்த்திக்கும் சண்டை நடந்தப்ப, நீங்க கூட கார்த்திய வந்து கேஸ் போட்டுருவேன், உள்ள தள்ளிருவேன்னு சொல்லி மிரட்டி அவங்கள ஓட வச்சீங்களா? ஆமா, அன்னைக்கு தான் பூஜா வந்து பார்த்துருக்கா இந்த மாரி வேலையெல்லாம். நான் ஏன் சொல்றேன்னா, யமுனா விஷயத்துல நான் கொஞ்சம் பட்டப்பட்டுருவேங்கிறனால தான் என்ன வந்து பாட்டப்பட வச்சுட்டா. கார்த்தி வந்து அந்த வீட்டுக்கு போய் சத்தம் போட சொன்னது கூட பூஜா தான். அதனால தான் நம்ம 2 பேரும் அந்த இடத்துக்கு போனனால, லாக்கர்லேருந்து பின் நம்பர போட்டு இவளால எப்படி எடுக்க முடிஞ்சுச்சுன்னு தெரியல. நான் தான் சொல்லியிருக்கேனே கேடின்னு. இனிமேட்டு என் புருஷன எப்படி காப்பாத்த போறோம்? எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அது மட்டும் இல்லாம, இவ்ளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. நான் கையில கிடைச்ச ஆதாரத்த கோட்ட விட்டுட்டேன். இனிமேட்டு அந்த ரவுடிய புடிச்சு ஆதாரத்த வாங்கி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னோட வெற்றிய அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரம் தானே, போனா போயிட்டு போது. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இந்த ஆதாரம் யாருக்கும் தெரியாம இருந்தாலே போதும். என்ன வச்சிருக்கீங்க? கார் டோர வந்து தொறக்குறேன். நீங்களே பாருங்கன்னோனே, கார் டோர வந்து தொறக்குறாங்க. பிரியா வந்து உசுரோட தான் இருக்காங்க அந்த இடத்துல. மாசா வந்து பிரியா வந்து இறங்குறாங்க. இவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா? அப்பன்னா என் வெற்றி ஈஸியா வெளியில கொண்டு வந்துரலாம். எப்படி நடந்துச்சு? அப்படின்னு சொல்லும்போது, சைலன்ட்டா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இவங்க தான் பேயா வந்து வீட்டுக்குள்ள குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் என்னோட திட்டத்தின் கீழ தான் நடந்துகிட்டு இருக்குன்னு ஸ்ரேயா வந்து சூப்பரா பேசுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா, என்ன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு இந்த மாரி பண்ணியிருக்கா. அவள நான் சும்மா விடக்கூடாதுல்ல. சரி. அப்பனா சக்தியும், பிரியா 2 பேரும் சேர்ந்து, பூஜா உங்களுக்கு எவ்வளோ வந்து கொடுமை மேல கொடுமை பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் அடிச்சு ஓட விட்டுருங்க. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, பிரியா வந்து இங்கேயும் அங்கேயும் வரத வந்து பாத்துர்றாங்க. நம்ம பூஜா, என்னடா அது மயக்கம் போட்டு திருப்பி ஏஞ்சாலும், திருப்பி ஏங்கிற மாரி, திருப்பி முதலேருந்தே வருதேங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சரளாவும், பூஜாவும் சாமியார வந்து கூப்பிட வேண்டியதுதான். வேற வழியே இல்லன்னு சொல்லி, சாமியார வந்து வீட்டுக்கு வந்து வர வைக்கிறாங்க. ஏன்னா மந்திரக்கட்டு வீட்டுக்குள்ள போட்டா
எந்த விதமான துஷ்ட சக்தியும் வந்துடாதுங்கிற மாதிரி சரளாவோட நம்பிக்கை. ஆமாமா, இனிமேட்டு நான் உன் பேச்சை தான் கேட்க போறேன். அந்த சாமியார் ஆவி பேயின்னு சொன்னப்பெல்லாம் எனக்கு சுத்தமா வந்து நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தான் சாமியார் வரத்துக்காக வீட்டெல்லாம் சுத்தபத்தமா ஆச்சு. அப்படியே மஞ்சள் தெளிச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே. சாமியார் வந்து வந்துட்டாங்க. சரண்யா வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, இங்கே மிகப்பெரிய காமெடி வந்து நடக்க போகுது, பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி காமெடியா, சரி என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரண்யாவை வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சாமியார் வந்து மந்திரம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் வந்து துஷ்ட சக்தி இருக்கு. ஓ இருக்கா துஷ்ட சக்தி, சரி சரி, அப்போனா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சக்தி. சரண்யா வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜா தான் அந்த துஷ்ட சக்தி. இவளை ஓட்டுறதுக்கு இவளே மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்திருக்கானா, எவ்வளோ பெரிய பெருந்தன்மையான மனசு நம்ம பூஜா மனசு மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி சக்தியும் சரண்யாவும் செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த காமெடியெல்லாம். ஒரு பக்கம் என்னடி என்னை கலாய்க்கிறியா, ஓ அதுவே இப்படி தான் தெரியுதா, சரி பூஜா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, உனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏக போகா இருக்குது, நீ எதாவது ரன் பண்ணி பாருமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என் கையில் சாட்டை வரப்போகுது, அந்த சாட்டைக்கு மந்திர சக்தி இருக்குது, அந்த மந்திர சக்தி மூலியமாக அந்த பேய் எந்த பேயாக இருந்தாலும் அடித்து ஓட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மந்திரவாதி. உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து யோசிக்கிறாங்க நம்ம சக்தி, இதுதான் ரைட் டைம், நம்ம வந்து சாட்டி வந்து எடுத்துடலான்னு சக்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு சாமி வரப்போகுது. சாமி வந்து அவங்க அந்த சாட்டை எடுத்து பேய் எங்கே இருக்காங்களோ கரெக்டாக அங்கே போய் சும்மா வெளுன்னு வெளுத்தாங்கன்னா இந்த தசை பக்கமே வரமாட்டாங்க. முதல்ல அதை செய்யுங்க சாமி அப்படின்னு சொல்லும்போது சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த மந்திரவாதி உடனே வந்து சாமி வந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம சக்தி. உண்மையிலேயே சாமி வந்துருச்சுமா சக்திக்கு அப்படின்னு நம்ம சரளா வந்து பேசுகிறாங்க பூஜா கிட்ட. அம்மா இவளுக்கெல்லாம் சாமி வந்ததெல்லாம் நம்ப முடியாதுமா, இருந்தாலும் பார்ப்போம், என்மேலேயே சாமி வந்துருச்சுன்னா அந்த மந்திரவாதின்னு சொல்கிறாங்க. அந்த சாட்டை எடுத்துட்டாங்க. சாட்டை எடுத்தோன்னா பூஜா வந்து வலுவலுன்னு வெளுக்கிறாங்க. ஐயோ, ஒருவேளை சாமி வரத்துக்குள்ள பிரியா வந்து சக்தி உருவத்தில் அமர்ந்து போயிட்டாளா, ஏய் நான் யார் தெரியுமா வந்திருக்கேன், என்னை நீங்கள் தானே அனுப்பிச்சி வச்சிங்க, சந்தேகமே வேணாமா, இவதாமா பிரியா வந்து சக்தி உடம்புக்குள்ளே போயிட்டா, இப்போ என்னமா பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து சாட்டை எடுத்து உரின்னு உரிக்கிறாங்க நம்ம சரளாவையும் ஒரு பக்கம் பூஜாவையும். பூஜா வந்து அரண்டு போய் வந்து வேற வழியே இல்லை, ரூம்குள்ளே போயிட்டு தாப்பா போட்டுக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல சரளாவை மட்டும் கோர்த்து விட்டுட்டு வேகமாக ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே சாட்டையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேய் கேட்டப்பில் நம்ம பிரியா. ரூம்குள்ளே வந்தோடனே அவங்க சாட்டை எடுத்து அடிட்டு நடிக்கிறாங்க. பூஜா வழி தாங்க முடியாமல் பெட்டில் ஏறி குதிக்கிறாங்க, கீழே வராங்க. தயவு செஞ்சு நான் பண்ணலாம் தப்பு, என்னை மன்னிச்சிரு, என்னை வாழ விடாமல் என்னை அனுப்பிச்சி வச்சுட்டு நீ இதுவும் பேசுவோம் இன்னும் பேசுவியா, உன்னை அனுப்பிச்சி வைக்காமல் நான் இங்கேருந்து ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பிரியா. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அடின்னு அடிக்கிறாங்க. என்னது வெளியில் வந்து சக்தி சவுண்டு கேட்குது. பூஜா ரூம்குள்ளே ஓடி போனா பூஜாவை யார் அடிக்கிறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல பாட்டத்தின் உச்சத்தில் கேட்குறாங்க நம்ம சரண்யா. அண்ணி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமேட்டு நடக்க வேண்டியதெல்லாம் கணக்கச்சிதமாக சூப்பராக வந்து நடக்க போகுது, அதில் எந்த விதத்துலையும் சந்தேகமே இல்லைங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க. மந்திரவாதி மந்திரம் சொன்னதுனால அப்படியே நம்ம சக்தி வந்து அப்படியே அமைதியாகிற மாதிரி காட்டுறாங்க. ஏய் என்னடி ஆச்சு உள்ளுக்குள்ள, பிரியா உள்ள வந்து சும்மா சாட்டை வச்சு வெளுத்துட்டா, அப்பனா இவ சும்மா வந்து சாமியா நடிச்சு நம்மள அடின்னு அடிச்சிட்டாமா சக்தி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு. அடா பாவி, இப்போ கேட்கவும் முடியாது திட்டவும் முடியாதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பூஜாவும் சரளாவும்.